மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். இன்றைய மன்னாவின் தலைப்பு, எப்போதும் நமக்கு நன்மை செய்யும் தேவன். எப்போதும் நமக்கு நன்மை செய்யும் தேவன் நம் தேவன். ஆம், என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, அன்றும் இன்றும் என்றும் நன்மை செய்வதற்காக அவருடைய கண்கள் நம்மில் நோக்கமாயிருக்கிறது, சிந்தையாயிருக்கிறது. சிந்தை உள்ளவராய் நம் ஆண்டவர் எப்போதும் இருக்கிறார் என்கிறதை மறந்து விடாதிருங்கள். அன்றைக்கும் அவர் நன்மை செய்கிறவராய் எங்கும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். என்றைக்கும் அவ்விதமாகவே அவர் தேவன் பிள்ளைகளின் மேலே, தேவ பிள்ளைகளுக்கு நன்மை செய்வதற்கு அவர் காத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவரை தேடுகிறவர்கள் கண்டடைகிறார்கள். அவரை தேடுகிறவர்கள் நன்மையானவைகளை காண்கிறார்கள், குறைவில்லாமல் நடத்தப்படுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியா 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவார்கள். தேவன் தம்முடைய ஜனங்களை நன்மையினால் திருப்தியாக்குகிற தேவனாயிருக்கிறார். சங்கீதம் 85ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். எசேயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சமயமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை தேடுகிறவர்களுக்கு, அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கும் அவர் எப்போது சமீபமாயிருக்கிறார். 145ஆம் சங்கீதத்திலே 18ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சமீபமாயிருந்து நாம் கூப்பிடும் வேளையில் எல்லாம், உண்மையாய் அவரை நோக்கி முறையிடுகிற வேளையில் எல்லாம் நமக்கு சமீபமாய் வந்து விடுகிறார், வந்து நம்மை விசாரிக்கிறார். ஏற்ற காரியங்களை ஏற்ற வேளையிலே நமக்கு செய்ய சிந்தை உள்ளவராயிருக்கிறார். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, அவரை தேடுங்கள், அவரிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள். உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்கிற கர்த்தர் இன்றைக்கும் வாழ்கிறார், இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறபடியால் அவரிடத்திலே உங்கள் வழியை ஒப்புவித்து நம்பிக்கையாயிருங்கள். காரியங்கள் யாவற்றையும் வாய்க்க செய்வார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைப்படாது என்று
வேதத்திலே சொல்லியிருக்கிற வண்ணமாக ஆண்டவரே, உம்மை முழு இருதயத்தோடு உற்சாக மனதோடு உம்மை தேடுகிறவர்களாய், தாழ்மையோடு உம்மை தேடுகிறவர்களாய், அதிகாலை வேளையில் உம்மை தேடுகிறவர்களாய் நாங்கள் என்றும் காணப்படணுமே கர்த்தாவே. கிருபை செய்யுங்கப்பா. அதனிடத்தில் அதன் நிமித்தமாக நாங்கள் உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை உதவிகளை நாங்கள் என்றும் சுதந்திரித்துக் கொள்ள, நன்மையினால் திருப்தி அடைய எங்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்று கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.